இறைவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமையாக பலி. இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகள் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை தொடர்ந்து இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திரு அவையானது இறை இரக்கத்தின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் இன்னும் அதிகமாக தன்னுடைய இரக்கத்தை பொழிபவராக இருக்கின்றார். ஆகவே இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் அமைதியும் பெற்று வாழ திரு அவை இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் இறை இரக்க ஆண்டவரின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மாலை திருப்பலியானது டாரத்தி குடும்பத்தினரால் நன்றியறிதலாகவும், மகிமைதாஸ் செலின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், அருள் அனீஷ் அகிலன் ஜெனிஃபர் இவர்களுக்கு இறைவன் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜஸ்டின் வனஜா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், தீபன்ராஜ் பிரின்சி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், பீட்டர் தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றியாகவும், சகாயகுமார் கீட்டா பரிமளா மேரி குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும், ஜான் செல்லதுரை ஜாய் சகாய மேரி குடும்பத்தினர் இறையருளால் பெறுகின்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இவருடைய கருத்துக்களையும் இவருடைய நன்றியறிதலையும் இறைவன் ஏற்று இவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இவர்களுக்காக நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். மேலும் இறந்த எஸ்டி ஜெசிந்தா, சம்பூர்ணம், எட்வர்ட் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவனின் அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை சுவைத்து அனுபவித்து உணர்வார்களாக. இந்த கருத்துகளோடு இந்த மாலை பொழுதிலே நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். இறை இரக்க ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். இறைவன் இரக்கமுள்ளவர், என் மீது இரக்கமாயும் ஆண்டவரே என்று நாம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு இரக்கம் காட்டுகின்றார். ஆகவே நம்முடைய பாவங்களிலிருந்தும் குற்றம் குறைகளிலிருந்தும் இறைவன் நம்மை மன்னித்து நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்தி நம்மை அவருக்கு உகந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று கண்களை மூடி உருக்கமாக ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். உள்ளம் உடைந்தோரை நலமாக்க வந்தீர் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவியை மீட்ட கிறிஸ்துவே, கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியுண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உயிருள்ள இறைவாக்கியங்கள் 12-14 முடிய. அந்நாட்களில் மக்களிடையே பலர் அரும் அடையாளங்களும் அருள் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனதாராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றவரை கட்டிலிலும் படுக்கையிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றி நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றவரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றவரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடதற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுவோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டேனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11a, 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மோ தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதி வை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூதரான புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 20
இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை வழிநடத்துகின்ற 2 முக்கியமான உணர்வுகள், ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று சந்தேகம். ஒருவர் மற்றவரை நம்புகிறார் என்றால் பொதுவாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் யாரும் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவர் என்னை முழுமையாக நம்புகிறார் என்று சொன்னால் எனக்கு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பரவாயில்லை, என்னை நம்புவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் சொன்னார் என்றால், நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் மனைவியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், 100% நான் உன்னை நம்புகிறேன் என்றால் அதை விட என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் இந்த மண்ணகத்தில் வாழுகின்ற பொழுதே விண்ணகத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். என்னை நம்புவதற்கு ஆட்கள் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இதே சந்தேகம் என்கின்ற உணர்வு மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைகின்ற பொழுது அதை ஒரு பேய் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது தனியாக வருவதில்லை, அது கூடவே 7 பேய்களை கூட்டி வருகிற மாதிரி அது பல உணர்வுகளை கூட்டி கொண்டு வருமா. ஒருவருடைய உள்ளத்திலே சந்தேகம் வந்துவிட்டால் அவருடைய உள்ளத்திலே கோபம் இருக்கும், அவருடைய உள்ளத்திலே ஒரு விரக்தி நிலை இருக்கும், அவருடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கும், அவருடைய உள்ளத்திலே ஒரு மன தளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும், அவருடைய உள்ளத்திலே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும், உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்காது. இப்படி பலவிதமான தீய எண்ணங்களின் மொத்தமாக இந்த சந்தேகம் என்கின்ற உணர்வு மனிதனை ஆட்டி படைக்கின்றதாக மாறுகிறது. சந்தேகம் என்பது குடும்பத்தில் நுழைந்து விட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். அதன் பிறகு யாரும் அங்கே நம்பிக்கை இருக்காது, அங்கே அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. எல்லாவற்றையும் சந்தேக கண் கொண்டே பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். ஆகவே நம்பிக்கை என்பது இந்த உலக வாழ்க்கையிலே சொர்க்கத்தை காண்பது போலவும்
சந்தேகம் என்பது இந்த உலக வாழ்க்கை நரகத்திலே இருப்பது போலவும் ஒரு உணர்வை தோற்றுவிக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட இந்த இரண்டு உணர்வுகள் நம்முடைய வாழ்விலே மாறி மாறி வருகின்றது உண்மைதான். ஆனால் நாம் எதை அதிகமாக நாம் பின்பற்றுகின்றோம் என்பதுதான் இன்று நம் முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. பொதுவாகவே நம்பிக்கை இல்லாத மனிதன், சந்தேகத்துக்குரிய மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது தோமையாரை நாம் சொல்லுகின்றோம். தோமா நம்பிக்கை இல்லாத தோமா, டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுகின்றோம். உண்மையிலேயே தோமாவுக்கு இப்படி ஒரு பெயரை கொடுத்து நாம் பாவம் அவரை நாம் மிக மோசமான ஒரு மனிதராக நாம் கருதி விடுகின்றோம். இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்து இந்த மனிதன் பாருங்கள் இயேசுவையே நம்பவில்லை என்று நாம் சொல்லலாம். உண்மையிலேயே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நாம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இதையெல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாள் மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. யாருக்குமே தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்தார்னு. அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிறார். தோன்றிய பொழுது அவர்களுக்கு நம்ப முடியவில்லை. அவளை பயம் ஆட்கொள்ளுகிறது. கதவுகள் எல்லாம் மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இதோ உள்ளே வந்தார், ஏதோ ஒரு ஆவியை பார்ப்பது போல் அவர்கள் பயந்தார்கள். ஆகவேதான் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். இப்படி உள்ளத்திலே பயமும் கலக்கமும் திகிலும் அடைந்திருந்த அந்த சீடர்களுக்கு அமைதியை இயேசு கொடுக்கின்றார். முதல்ல அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துகின்றார். இதோ பாருங்கள், என் கைகளை பாருங்கள், என் கைகளிலே ஆணிகள் அறையப்பட்டன அல்லவா, இதோ அதில் இருக்கின்ற தழும்புகள் இருக்கின்ற பாருங்கள், இதோ என்னுடைய விழாவிலே குத்தப்பட்டது இருக்கிறது பாருங்கள், என் கால்களிலே ஆணிகள் அறையப்பட்டது இருக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இதோ மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். வரலாற்றில் இதுவரை யாரும் இப்படி நடந்ததே கிடையாது. ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்த போது சீடர்கள் கூட நம்ப மறுத்தார்கள். நமக்கே இன்னும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட நாம் இதெல்லாம் பல முறை கேட்டு கூட நமக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றது என்னுடைய உள்ளத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான். நாம் சிந்திப்பதே கிடையாது. ஈஸ்டர் கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஆனால் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது என்ன ஒரு மாற்றத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது? என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்து புதைக்கப்பட்டு மீண்டும் வெற்றி வீரராய் உயிர் பெற்று எழுந்தார். இந்த இயேசுவினுடைய சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று என்னைக்காவது நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இந்த இயேசுவில் தான் நான் நம்பிக்கை கொள்கின்றோம். என்னுடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள், வாழுகின்ற கடவுள், என்றும் வாழுகின்ற கடவுள். அந்த கடவுளைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எத்தனை பேர் நாம் துணிச்சலோடு நாம் பேசுகின்றோம்? எத்தனை பேர் இந்த நற்செய்தி நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றோம்? ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவளுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று. உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதுவரை யாரும் பார்த்ததில்லை. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட மனிதன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்ததாக யாரும் வரலாறு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் தான் இந்த வரலாறு நிகழ்ந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் இந்த உலக வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டது. இயேசுவை நம்புகிறவர்களாக இருந்தாலும் நம்பாதவர்களாக இருந்தாலும் உலக வரலாறு ஒன்றுதான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதுதான். ஏனென்றால் இந்த உலக வரலாற்றை மாற்றி அமைத்த பெருமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நாம் மேலே ஒரு பொருளை தூக்கி போட்டால் என்ன செய்கிறது? கீழே வந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது. பூமியினுடைய தன்மை என்ன என்று கேட்டால் எல்லாவற்றையும் தன்பால் ஈர்த்து கொண்டேதான் இருக்கும். அதான் பூமியினுடைய தன்மை. அது எந்த பொருளையும் மேலே போக விடாது, எல்லாவற்றையும் கீழே இழுத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பூமிக்கு இயல்பையே இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வருகின்றார். எல்லாரும் மண்ணை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நான் மண்ணை சார்ந்தவன் அல்ல, நான் விண்ணை சார்ந்தவன், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன், இதோ மீண்டும் விண்ணகத்துக்குரியவனாக நான் போகிறேன் என்று இயேசு இந்த மண்ணுக்குரியவர் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகின்றார். இந்த மண்ணிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று இதோ எழுகின்றார். பார்த்தவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை கொள்ளுகின்ற நீங்களும் நானும் கூட இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் விண்ணை சார்ந்தவர்கள். ஒரு நாள் விண்ணகத்துக்கு போக வேண்டியது என்பதை நாம் உள்ளத்தில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம்? ஏதோ இந்த மண்ணோடு மண்ணாக நாம் வாழ புதைக்கப்பட வேண்டியது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்வது ஒரு சாபம் போலத்தான் இருக்கிறது.
என்னை பொறுத்தவரை அந்த வார்த்தைகளை விட நான் அதிகமாக நம்புகின்ற வார்த்தைகள், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பது ஒரு எதிர்மறையாக இருக்கிறது. நான் நிறைய முறை யோசித்து பார்த்தேன். அந்த வார்த்தைகளை இப்படி மாற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். மனிதனே நீ கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கின்றாய், நீ கடவுளை சார்ந்தவன், ஆகவே விண்ணகத்திற்கு செல்ல வேண்டியவன் என்ற ஒரு உணர்வு தான் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதைத்தான் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் மண்ணை சார்ந்தவள் அல்ல, விண்ணை சார்ந்தவர்கள். விண்ணகமே நமது தாய்நாடு என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்லுகின்றார். விண்ணகமே நம்ம தாய்நாடு, இந்தியா நமது தாய்நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் விண்ணகம்தான் நம்முடைய தாய்நாடு, அங்குதான் நாம் செல்ல வேண்டும். ஆகவே நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்து இதோ இறந்து புதைக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்த இயேசு நம்ம எல்லோருக்கும் உயிர்த்தெழுதலை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். நீங்களாம் மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்களும் உயிர் பெற்று எழ வேண்டியவர்கள் என்று இயேசு நமக்கு உயிர்த்தெழுதலை பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் என்று நம்பிக்கை அறிக்கையில் நாம் சொல்லுகின்றோம், பாடுகின்றோம். உணர்ந்து சொல்லுகிறோமா தெரியாது. உடலின் உயிர்ப்பை நம்புகிறோம். ஆகவே நான் மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் இயேசுவை போல நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுதலை இயேசு எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற எல்லோரும் அவரோடு இறந்து நாம் புதைக்கப்பட்டால் மீண்டும் உயிர் பெற்று எழுவோம் என்பது நமது நம்பிக்கை என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே தோமா இயேசுவை நம்பவில்லை என்று சொன்னால் உண்மைதான், நம்பவில்லைதான். ஆனால் அவர் ரொம்ப துணிச்சலான ஒரு மனிதர். எல்லோரும் கதவுகளுக்கு பின்னால் அடைந்து கிடக்க, பயந்து ஒளிந்து கிடக்க, தோமா மட்டும் எங்கே வெளியே போயிருக்கிறார்னா அப்படி துணிச்சலை பாருங்க. நீங்கள் அவரை பயந்த மனுஷன், அவரை சந்தேகப்படுற மனுஷன், அவர் தான் துணிச்சலான மனுஷன், உண்மையான ஆம்பளை அவர் தான். எல்லாம் பயந்து போய் கிடந்தாங்க மற்ற எல்லாரும். ஆனால் அவர் மட்டும் எங்கே வெளியே போயிட்டு இருந்தார். இயேசு வந்தபொழுது அவர் இல்லை. ஆகவே வந்தபோது எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரை பார்த்தோம் என்று சொன்னார்கள். நான் நம்ப மாட்டேன். அவருடைய கைகளில் என் விரலை இட வேண்டும், அவருடைய விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். இயேசு பாருங்கள், தோமா மீது எவ்வளவு அன்பு செலுத்தியிருந்தார் பாருங்கள். மீண்டும் வருகின்றார். தோமா கேட்டதுனால திரும்பவும் வருகின்றார், திரும்பவும் வருகின்றார். இதோ தோமா பார், என்னுடைய கைகளை பார், இதோ என் விழா, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த தோமா கை விட்டு பார்த்தாரா, விரலை விட்டு பார்த்தாரா? இல்லவே இல்லை. இயேசு இப்படி சொன்ன உடனே உலகத்திலேயே யாரும் சொல்லாத வார்த்தைகளை தோமா தான் சொன்னார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று இயேசுவை அவர் தொழுதார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்பது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுக்கப்பட்ட பெயர். இயேசு உயிரோடு இருந்தபோது யாரும் அவர் ஆண்டவர் என்று அழைக்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகின்றார். இயேசுவை கடவுள் என்று இதுவரைக்கும் யாரும் சொல்ல. இயேசுவை முதலாக கடவுள் என்று சொன்னவர் யார்? தோமா தான். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தோமா. அந்த தோமா இந்த நம்பிக்கையினால் தான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து நம்முடைய நாட்டிற்கு வந்து, அதுவும் தமிழகத்திற்கு வந்து, சென்னைக்கு வந்து நற்செய்தியை கொடுத்து, எவ்வளவு துணிச்சல் உள்ள மனிதராக இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து இயேசுடைய நற்செய்தி அறிவித்து நமது ஊரிலே அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நற்செய்திக்காக, இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு துணிச்சலான மனிதர். அவரை சந்தேக தோமா என்று நாம் சொல்வதை விட உண்மையிலேயே துணிச்சல் இருந்த தோமாவாக, நம்பிக்கை அறிக்கையிட்ட தோமாவாக அவர் தான் இருந்தார். யாருமே அறிக்கையிடாத ஒரு நம்பிக்கையை அவர் தான் அறிக்கையிட்டார். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தெரியும், ஊர்லெல்லாம் ஒரு முறை திருப்பலியிலே குருவானவர் நற்கருணை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது, ரசத்தை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது எல்லாரும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று வணங்குவார்கள். இப்போ எந்த கழுத்தும் வணங்க மாட்டுது. முட்டி போகிறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாகுது, கழுத்து வணங்கவே மாட்டுது. யாரும் நம்ம ஆண்டவரை வணங்குற மாதிரி தெரியல. அது நற்கருணை எவ்வளோ முக்கியமான ஒரு தருணம். நடுப்பூசையில் நாம் எந்த அளவுக்கு அதை உணர்கின்றோம். உண்மையிலேயே தோமா என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னாரே, அப்படி கோயிலில் நிறைய குரல் கேட்கும். அப்படி என் ஆண்டவரே, என் கடவுளே என்று எல்லோரும் வணங்குவார்கள். இப்போலாம் யாரும் செய்கிறதே கிடையாது. பாரம்பரியத்தெல்லாம் கொண்டு வர வேண்டும், பாரம்பரியத்தெல்லாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய கவனம் எல்லாம் அதில் இருக்க வேண்டும். உண்மையாக நம்ப வேண்டும். இந்த பீடத்திலே இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. உயிருள்ள கடவுளாக இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்திலே வருகின்றார், இந்த ரசத்திலே வருகின்றார். இது உண்மையிலேயே இயேசுவினுடைய உடல்,
இது உண்மையிலே இயேசுவின் ரத்தம் என்று நாம் அந்த நேரத்தில் உண்மையாக உணர வேண்டும். உணர்ந்து தோமாவோடு சேர்ந்து நாம் அறிக்கையிட வேண்டும். நிறைய முயற்சி பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்லி பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என் ஆண்டவரே, என் கடவுளை என்று ஆண்டவரை உண்மையிலே நீங்கள் தொழுது பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய கருத்து என்னவென்று, எந்த கருத்துக்காக நீ ஜெபிக்கலாம் அதை சொல்லி பாருங்கள். உண்மையிலேயே அந்த கருத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு நேரம் இந்த திருப்பலி. எனவே இந்த தோமா அறிக்கையிட்டு இந்த நம்பிக்கையை நாமும் அறிக்கையிட்டு, கண்டதால் என்னை நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொன்னார் பாருங்கள். இதில் உண்மையிலேயே நீங்கள் இயேசுனுடைய திருவுருவத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த அப்பம் உண்மையாகவே இயேசுனுடைய உடல் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த ரசம் உண்மையாகவே இயேசுனுடைய ரத்தம் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே ஐயம் தவிர்த்து நம்பிக்கை உள்ளவர்களாக, நம்முடைய நம்பிக்கையில் வேரூன்றி வளர்கின்ற பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ தோமையான் வழியாக மன்றாடி கேட்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்ம நம்பிக்கை அறிக்கைவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்முறை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே மறுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் பொய்மை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை இறக்க ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் அதே இறை இறக்க ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு இப்பொழுது எடுத்துரைத்து மன்றாடுவோம். உமது பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் எமக்கு அளித்துள்ள திருச்சபையின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் இறைப்பணிக்காக எடுக்கின்ற முயற்சியிலும் செல்கின்ற பாதையிலும் உமது வார்த்தையை ஊன்றுகோலாய் இருந்திட வேண்டும் என்றும், அவர்களின் உடல் உள்ள நலன்களில் உமது கரம் துணை இருக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எம் பெயர் சொல்லி அழைத்து விடுதலை வாழ்வு அளித்த நம்பிக்கையில் நாளும் வளரச் செய்கிறீர். நாங்கள் எங்களது வாழ்வின் இன்ப துன்ப வேளைகளில் உமது கரம் பிடித்து நீர் காட்டுகின்ற வழியில் அச்சமின்றி நடக்க வரம் தாரும். என்றென்றும் உமது அருளின் கனியை
சுவைத்தவர்களாக இறுதி வரை வாழ்ந்து எமக்கென வைத்திருக்கும் விண்ணக வாழ்வில் வந்து சேர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் அன்பு தெய்வமே, எம்மை ஆளுகை செய்யும் நாட்டின் தலைவர்கள் சுயநலமற்றவர்களாக நீதியின்படி ஆட்சி புரிய நல் உள்ளத்தை தாரும். வாழ வழியின்றி இருக்கும் மக்களுக்கு வாழ்வு தருகின்ற ஆட்சியாளர்களாக மாறிட அவர்களை உமது ஆளுகையில் ஞானத்தையும் பிறரன்பையும் கொடையாக அளித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தவரே இறைவா, நாங்கள் பெயரளவில் மட்டும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிபவர்களாக வாழ்ந்து இறைமகன் விரும்பிடும் தாயாக, சகோதரராக, சகோதரியாக வாழ்ந்திடும் உள்ளத்தினை தந்து ஆசீர்வதியும். என்றும் நாங்கள் பிறர் நலம் நாடிடும் கிறிஸ்துவின் பண்புகளை கொண்டவர்களாக வாழ்ந்திடும் அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை அருள்கின்ற இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்களுடைய சுயநலத்தை விரும்புகின்றவர்களாக வாழாமல் உறவுகளுக்கு மதிப்பளித்து அன்பை பொழிந்து வாழ்ந்திட எமக்கு தேவையான அமைதியை எம் உள்ளங்களில் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் தந்தை அவர்கள் ஆன்ம நலன் காத்திடவும் அவரின் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறிடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய உயிர்த்தெழுந்த அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு மாலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஏனைய திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலி நன்றியதில் திருப்பலியாக உடைய பாதத்திலே தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி அர்ப்பணித்து மகிழ்கின்ற டாரத்தி குடும்பத்தினரையும், மகிமைதாஸ் செலின் குடும்பத்தினரையும், அருள் அனிஷ் அகிலன் ஜெனிஃபர் குடும்பத்தினரையும் சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்றும் அவருடைய வாழ்வு இதன் வழியாக மகிழ்ச்சியோடு வாழப்பட வேண்டும் என்றும், ஜஸ்டின் பனஜா குடும்பத்தினரின் நன்றியறிதலையும், தீபன்ராஜ் பிரின்சி குடும்பத்தின் நன்றியையும், பீட்டர் தனது பிறந்த நாளில் உமக்கு செலுத்துகின்ற நன்றியறிதலையும், சகாயகுமார் ஸ்கீட்டா பரிமளா மேரி குடும்பத்தினர் செலுத்துகின்ற நன்றியறிதலையும், ஜான் செல்லதுரை ஜாய்ஸ் சகாய மேரி குடும்பத்தின் நன்றியையும் நிறைவேற்று இவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து காத்து கரம் பிடித்து வழிநடத்தியருளும். நீர் இவ்வுலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எஸ்டி ஜெசிந்தா, சம்பூர்ணம், எட்வர்ட் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, புனித தேவ சகாயம், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து குறிப்பாக சந்தேக மனப்பான்மையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் கொடையாகிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறந்து புதைக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்த இயேசு கிறிஸ்து இவர்தான். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் உண்மையிலே பேறு பெற்றோர்.
என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே ஒரு கோடி வெண்மீன்கள் தினம் தோன்றினும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறரன்பை என் கனியில் நான் ஏற்கையில் உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இதை வார்த்தையில் நிறைவாகுவேன் மறை வாழ்விலே நிலையாகுமே வழி தேடும் என்னை காக்க நீ தேங்குமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயிங்கே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயிங்கே என் தேடமே என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தில் ஒரு மாற்றி உணராகிடும் பலியாக உனை நானும் தினம் ஏற்கையில் எளியோனில் உன் வாழ்வு மொழியாகிடும் உன்மேற்கலாம் எதில் மாற்றங்கள் உன் கேட்கலாம் எதில் ஆற்றல்கள் வழி தேடும் இதை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடமே என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் தேடமே நற்கணைப்பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுவே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைகளிலிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதரோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருமணம் அம்ப்ரோஸ் வினோத்குமாருக்கும் நமது தொன்போஸ்கோ மையப்பங்கை சார்ந்த தந்தை தேவராஜுலு, தாய் சுகுணா இவர்களின் மகள் நதியாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இத்திருமணத்திற்கு இது முதல் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு குருவுக்கு தெரிவிக்கவும். பஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு இறை இரக்கத்தின் பெருவிழாவாக இன்று சிறப்பிக்கப்படுகின்றது. 6/5/2025 திங்கட்கிழமை டொமினிக் சாவியோவின் விழாவை முன்னிட்டு இன்று முதல் நவநாள் தொடங்குகின்றது. எனவே ஒரு நாளும் மாலை திருப்பலி மைய பங்கிலே நவநாள் திருப்பலியாக சிறப்பிக்கப்படுகின்றது. பங்கேற்று டொமினிக் சாவியோ வழியாக ஜெபிக்க உங்களை அழைக்கின்றோம். குறிப்பாக குழந்தை வர வேண்டுவோருக்கும் கருவுற்ற தாய்மார்களுக்கும் பாதுகாவலராக அவர் இருக்கின்றார். எனவே அவருடைய பரிந்துரை நாடி ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள்.
வருகின்ற செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி மாலை திருப்பலி வழக்கம்போல் இங்கு நடைபெறும். 30/4/2025 புதன்கிழமை மாதத்தின் இறுதி நாள் புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாள். எனவே அன்று மாலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து தேர்பவனியும் மையப்பங்கில் நடைபெறும். 1/5/2025 வியாழக்கிழமை தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பு திருவிழா. எனவே மாலை மையப்பங்கிலே திருப்பலியினை கத்தோலிக்க கிறிஸ்தவ தொழிலாளர்கள் சிறப்பிக்கிறார்கள். 2/5/2025 வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. எனவே மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் இங்கு நடைபெறும். 3/5/2025 வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினரால் சிறப்பு ஜெப வழிபாடு நற்கருணை ஆராதனை திருப்பலி மையப்பங்கில் நடைபெறும். பங்கு பெறும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். தவக்கால உண்டியல்களை இன்னும் கொடுக்காதவர்கள் தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்களும் உடனடியாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மே மாதம் மரியன்னையின் வணக்க மாதம். எனவே தினமும் மாலை இங்கு ஆலயத்தில் ஜெபமாலை ஜெபிக்கப்படும். பங்கேற்று அன்னையை மகிமைப்படுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இவ்வாண்டு மறைக்கல்வி வகுப்புகளுக்கு 50% மேல் வருகை புரிந்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று ஆண்டின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டது. எனவே அந்த விதத்திலே 50% மேல் வருகை புரிந்த மாணவர்களுக்கு மே மாதம் முதல் நாள் வருகின்ற வியாழக்கிழமை அன்று மையப்பங்கில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இதற்கான கல்வி உதவித்தொகை டொன்போஸ்கோ நூற்றாண்டு அரங்கில் வழங்கப்படும். எனவே குறிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்திலே வருகின்ற வியாழக்கிழமை மே மாதம் முதல் நாள் அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டும் குடும்ப அட்டை மற்றும் மறைக்கல்வி அட்டையுடன் பிள்ளைகள் அல்லது அவருடைய பெற்றோர்கள் வந்து இந்த கல்வி உதவித்தொகையை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் மையப்பங்கில் மட்டுமே இது வழங்கப்படும். எனவே தயவு செய்து வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை மையப்பங்கில் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். 4/5/2025 அடுத்த ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. திருப்பலி முடிந்தவுடன் கலை நிகழ்ச்சிகள் மேலே உள்ள டொன்போஸ்கோ அரங்கில் நடைபெறும். எனவே கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் அனைவரை முன்போடு அழைக்கின்றோம். முடிந்தவுடன் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும். அடுத்த வார திருப்பலியை மறைக்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பிப்பார்கள். அன்னையின் ஆசிர் பெற்ற புடவைகள் ஏலம் எடுத்தவர்கள் விரைவில் பணம் செலுத்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துகின்றோம். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயப்படுத்தினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்குலிட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உம்மையின் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனிதார். ஐயன் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். வேளாங்கண்ணி அன்னையை நோக்கி ஜெபம். திருவள்ளுவர் நகரில் குடிக்கொண்டு இருக்கும் வேளாங்கண்ணி அன்னையே, அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. உம்மிடம் நம்பிக்கை கொண்டு உம்மை அண்டி வந்துள்ளோம். பரிசுத்த அன்னையே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். கடவுளின் அருள் இரக்கத்தை நாங்கள் கண்டடையவும், ஆவியானவரின் வல்லமை எங்கள் மேல் நிலையிடவும், ஆசீர் பெற்ற வாழ்க்கை எங்களுக்கு அமைந்திடவும், அருள் பெறும் செயல்கள் எங்கள் வாழ்வில் நடத்திடவும் மண்டாடி அருளும் தாயே. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா